மாமா, இந்த வீட்ல எல்லார் மேலயும் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிறது அத்தை. ஆனா கண்மணிக்கு நீங்க பண்ற அநீதியா அவங்களால சகிச்சுக்க முடியல. அதான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட பூபதியோட 2ஆம் கல்யாணத்தை நிறுத்துங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க உடம்பும் குணமாயிடும். ஆமா மாமா, அண்ணன் சொல்றது சரிதான். இப்ப எதுக்கு இந்த 2வது கல்யாணம் எல்லாம்? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் மாமா. பரவாயில்லையே, எங்க அம்மா தான் கண்மணிக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்களா? இவா வீட்ல இருந்து எவ்வளவு என் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு தைரியம் தான் வருவா. இங்க எதுக்குடி வந்த? ஏய், ஏன் வந்தன்னு கேக்குறாள. எங்க அம்மா உன்னை அனுப்பி எங்களால திட்டிட்டு வர சொன்னிச்சா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மாமா, அத்தைக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தாங்க. ஹார்ட்ல 2 அடைப்பு இருக்கு. பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட எங்க அப்பா போட்ட நகையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது? நகையை திருப்பி தரணுமா? எதுக்கு? அதை வச்சு அத்தைக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண போறேன். அதுக்குதான் என்கிட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்க்க துப்பு இல்ல தண்டை பாணிக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லணும். அதானே உன் கணக்கு. ஏன் பொண்டாட்டிக்கு நீ வைத்தியம் பார்க்க போறியா? இதுல ஈகோ எல்லாம் எதுக்கு பாக்குறீங்க? ஏன் நகை தானே நான் கேக்குறேன், கொடுத்துருங்க. எங்க இருந்து கொடுக்கறத நகை? அதான் இன்கம் டாக்ஸுக்கு போன் பண்ணி ரைடு பண்ண வச்சிட்டீங்களே. அவன் தான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானே. நகையா நகை? பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ பெரிய கில்லாடியா தான் இருக்க. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாத பயன்படுத்திக்கிட்டு அவளுக்கு வைத்தியம் பண்ணி நீங்க பேர் தட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் குடும்பத்துல இருந்து நிரந்தரமா அவளை பிரிக்கிறது தான் உங்க திட்டமா? அதானே குடும்பத்தை கொடுக்கிற கூட்டம் இவங்கன்னு நான் அன்னையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்களா எப்படி சகுனி வேலை பார்த்து நம்ம அம்மாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான்னு. இல்ல மாமா. ஏய், நீ பேசாதடி, மரியாதை வெளியில போடி. முதல்ல நீ வெளியில போ. மாமா, மரியாதையா இப்ப வெளியில போறியா இல்லையா? இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வெக்கம் கெட்டது. ஒரு தடவை சொன்னா அறிவு வராத போல இருக்கு. அன்னைக்கு உன் வீட்டுல வந்து என்னடி சொல்லிட்டு வந்தேன்? சோத்துல உப்பு போட்டு தானே திட்டுற. வந்துட்டா பெருசா. எங்க மாமால எங்களுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? பூபதி, அப்பா, மாப்பிள்ள, மாமா, நீங்க 2 பேரும் ஒண்ணு செய்யுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போங்க. அங்குக்கு ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. எத்தனை லட்சம் ரூபாய் பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை கட்டுங்க. அவ உடம்பு சௌரியமாகணும், அதான் எனக்கு வேணும். அக்கா. என்னடா இத கோட்டுக்கு வர நேரமா? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரிக்கா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீட்ல இருக்கவங்கள வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே பெரிய இவ மாதிரி நான் பின்னாடியே இருக்கேன்க்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு பேசினேன். இப்படிதான் லேட்டா வருவியா? ஐயோ சாரிக்கா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கே இவ்வளவு டென்ஷனா வர? ஏன் பேச மாட்டேன்? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல. தலையை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் போய் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஒன்னும் வேணாம். என் மாமியாருக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாலே போதும். நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன், இப்படி வாய் வயிறுமா இருக்க பொண்ணு கோர்ட்டுக்கும் அங்க இங்க அலைய வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சக்தி, உன் கேஸ் இன்னைக்கு எடுத்துக்கலாமா? நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஏன் சார்?
இன்னைக்கு அவசரமா கவர்மெண்ட் கேஸ் 2 வந்துருச்சு. அதனால தான் உன் கேஸை நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்கம்மா. சக்தி, நாளைக்கு இதே டயத்துக்கு நீங்க வந்துரு. ஆமாம்மா, நீ வந்தா தான் பூபதிக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கி தர முடியும். நீ பாட்டுக்கு வராம இருந்துடாதம்மா. கண்டிப்பா வந்துருவேன் சார். நான் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன்னா, இன்ஸ்பெக்டர் கூட சொன்னாருமா, அவங்க 2 பேரும் உறவுக்காரங்க, திடீர்னு ஒன்னாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. இவங்களை நம்பி நம்ம தலையை கொடுத்து அப்புறம் நமக்கு தான் கெட்ட பேருனாருமா. எப்படி சார் அது? ஏமா, நான் இல்லாததையா சொல்ல போறேன். இந்த கேஸை புக் பண்ணதே நான் தான். அன்னைக்கு உன் புருஷன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், அவர் என் சொந்தக்காரரு, என் சகலை, நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொன்னார்ல, அது உண்மைதானே? அந்த பூபதி அன்னைக்கு பிரச்சனை பண்ணதுனால தானே இந்த கேஸை வாபஸ் வாங்கல, அதனால தான் சொல்றேன். சார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பேசியிருக்கான். அவனால எங்க எல்லாருக்குமே வேதனை தான் சார். அவன் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கான். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நீங்க மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்ட்ராங்கா பேசினா தான் அவனை தூக்கி உள்ள வைக்க முடியும். இல்ல அவனுக்கு ஃபைன் போடுவாங்க, அதை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். கேட்டுக்கிட்டியாமா? நீ நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவேன் சார். அவன் பேசினதுக்கு 1 வருஷமாவது அவனை உள்ள தள்ளணும். நீ வாமா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? நாளைக்கு பாத்துக்கலாமா? பாத்தீங்களா சார் பேசுறது? இந்த சக்தி ஸ்ட்ராங்கா சாட்சி சொல்ல போறாளா? ஆமா சார், அவ சாட்சி சொன்னா 6 மாசமோ 1 வருஷமோ கண்டிப்பா ஜெயில் தண்டனை கிடைக்கும் சார். அவங்க வக்கீல் சொல்றதும் கரெக்டா தான் சார் இருக்கு. இந்த பூபதி என்னடான்னா ஆப்போசிட் பார்ட்டி பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்கன்னு சொன்னார. இரு, பூபதிக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பதான் விஷயம் புரியும். ஆமா, அண்ணா வராரு. நீங்க 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த கண்மணிக்கு கொம்பு சீவிட்டு அனுப்புறீங்களா? நாங்க என்ன பண்ணோம்? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தூண்டி விட்டதால தான் கண்மணி வீட்டுக்கு வந்து அப்படி கேக்குறா. அவ என்ன கேட்டா? எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பண்றதுக்கு அவ யாரு? அவ வீட்டுக்கு வந்துட்டு சாட்டமா வெட்டி எனக்கு போட்டு நகை குடுன்னு கேக்குறா. அதை வச்சு அத்தைக்கு செலவு பண்றாளாம். நான் இல்லாம அத்தை என்ன வானத்துல இருந்து குதிச்சா வந்தாங்க. பூபதி கொஞ்சம் பொறுமையா இரு பூபதி. என்ன சரவணா இது? நீங்களாவது கண்மணியை தடுத்து இருக்கணும். அவன் வீட்டுல வந்து நகையா கேட்டா பிரச்சனை தானே பெருசாகும். அவதான் எமோஷனலா ஏதோ பண்றான்னா நீங்க ஏதாவது சொல்லிருக்கணும். அட என்னங்க நீங்க, பிரச்சனை காரணமே இவங்க தாங்க. இவங்கிட்ட போய் முறையிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் பூபதி பேசுறேன். பூபதி, நான் அட்வொகேட் பேசுறேன்ப்பா. சாரி சார், நான் இப்பவே வந்துடுறேன். எனக்கு ஒரு டென்ஷன், ஃபேமிலி ப்ராப்ளம். இல்ல இன்னைக்கு நம்ம கேஸை எடுக்கல. ஆனா இங்க வேற ஒரு சிக்கல் வந்துருச்சுப்பா. என்ன சிக்கல்? அந்த ஆப்போசிட் பார்ட்டி வேற ஏதோ பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அந்த ஆப்போனன்ட் பார்ட்டில தான் சக்திங்கிற பொண்ணு ஒண்ணு இங்க வந்து பிபியை பார்த்து கேஸை ஸ்ட்ராங் பண்ணி உன்னை உள்ள தள்ளணும்னு பேசிட்டு இருக்காப்பா. இது சாதாரணமா ஃபைனு கட்டிட்டு வெளியில போற கேஸ். அந்த பொண்ணு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி டிராமா பண்ணுச்சுன்னா ஜட்ஜி கட்டாயம் தீட்டிடுவாரு. இப்ப என்ன சார் பண்றது? அந்த பொண்ணு இங்க வர விடாம பாத்துக்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உங்க சொந்தக்கார பொண்ணு தானே, வீட்லயே பேசி சமாதானம் பண்ணி இங்க வர விடாம பாத்துக்க. என்னத்துக்கு தேவையில்லாம சிக்கல்? அவ கோர்ட்டுக்கு வரக்கூடாதா? வரக்கூடாதுப்பா, கண்டிப்பா வரக்கூடாது. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி சார், நான் பாத்துக்கிறேன். யார் போன்ல? வக்கீல் பேசினாரு. அந்த சக்தி பிபிட்ட பேசி என்ன உள்ள வைக்கணுங்கிறாளாம். இங்க ஒருத்தி என்ன கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கா, அங்க ஒருத்தி என்ன உள்ள வைக்கணுங்கிறா. பூபதி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆக? டென்ஷன் ஆகாம என்ன கொஞ்சமா சொல்றீங்க? ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து என்ன உள்ள வைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே தெரியும். ஏய், உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க? ஏய், உன்னை விட மாட்டேன். ஏய், உங்ககிட்ட விடு. ஏய், ஹாஸ்பிடல் அவன நானே கொண்டா. அவன் ஏன் பொண்டாடி தடுக்கிறதுக்கு ஏறா? ஏய், நாடி ஆள் வச்சிட்டியா? ஹாஸ்பிடல் விட மாட்டேன். சுட கேளுங்க, நான் நிம்மதியா இருப்பேன். ஏய், வாடி. குடும்பமே சேர்ந்து ஒளிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க மாப்ள, சும்மா விட கூடாது. ஏய், என்ன பண்ற பாரு. அவள் அடிக்கிறதுக்கு நீ யாருடா? நீதான் அவளை பொண்டாட்டிய நினைக்கிறதே இல்லையடா. அவள் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? போட வெளியே
அம்மா, விடுமா. ஏம்மா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஆனே மனசு கேட்காம ஆபரேஷனுக்காக பணத்தை கட்ட வந்திருக்க. நீ என்ன திட்டுற? இந்த கழுதைக்கு சப்போர்ட் பண்றியா? தேவையில்லடா. உன்ன மாதிரி உன் அப்பா மாதிரி புத்தி இருக்கிறவங்க காசை வாங்கி நான் வைத்தியம் பண்ணி பழைக்கிறத விட செத்து போயிடா. என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, உடம்பு தாங்காதல்ல. நடிக்கிறியாடி? இப்படி நடிச்சுதான் எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியா? அத்தை, 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 What's all this? என்ன நடக்குதுங்க? ஆஸ்பத்திரியா சந்த கடையா? என்னம்மா அது? உங்க உடம்புக்கு இதெல்லாம் நல்லது இல்லைல்ல. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டுங்க. நீங்களே சண்டை போட்டு அவங்கள சாகடிச்சிருக்கீங்க போல இருக்க. சாரி டாக்டர். என்ன சாரி? டாக்டர், நாங்க அவங்க சர்ஜரிக்கு பணம் கட்ட தான் வந்திருக்கோம். ஆமா டாக்டர். வேண்டாம் டாக்டர், வேண்டாம். அவங்க பண்ண ஆபரேஷனுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பேஷண்ட் எமோஷனல் ஆகக்கூடாதுங்க. நீங்க முதல்ல எங்கேயாவது கிளம்புங்க. டாக்டர், நான் உங்க பையன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. ஏன் கூட்டம் போறீங்க? வாட் பாய், முதல்ல கிளியர் பண்ணுங்க. போங்க. டாக்டர், என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. இதை பாருங்கம்மா, இப்போ வேணா நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் சர்ஜரி உங்களுக்கு ரொம்ப அவசியம்மா. கூடிய சீக்கிரம் அது பண்ணி ஆகணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் டாக்டர். சர்ஜரி பண்ணிடலாம். உங்கள் பிடிவாதத்தை விடுங்கம்மா. அவரும் உங்கள் பிள்ளை தானே. அவர் கொடுக்குற பணத்தை பண்ணிக்கலாம்ல. வேண்டாம் டாக்டர், அவன் பணத்தில் நான் உயிர் வாழணுங்கிற அவசியமே இல்லை. சரி, உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணுமா. இப்போ பண்ணலாம் கூட கூடிய சீக்கிரம் சர்ஜரி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணிங்க. சரி டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா, இவ்வளோ சத்தம் போட்டு நீங்கள் பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாக இருக்கணும். நிம்மதியான மனநிலைமை தான் ரொம்ப முக்கியம்மா. டேப்லெட்ஸ் எழுதி தரேன், வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. சார், நீங்கள் வாங்க. ஓகே. என்ன இது? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏய், வீடு வரைக்கும் வந்துட்ட, உள்ளவா. உள்ளையா? இல்ல வேணாம் சக்தி, நான் கிளம்புறேன். ஏன் செழியா? இல்ல சக்தி, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கஷ்டமா இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? பழசெல்லாம் தூக்கி போட்டுருப்பா. சுமந்துட்டே தெரியக்கூடாது. உள்ளவா? இல்ல பரவாயில்ல. இத பாரு, நீ திவாகருடைய மச்சான். உனக்கு அந்த வீடு மரியாதை தரணுப்பா. மலைக்கு போனாலும் மாமன் மச்சான் தயவுன்னு சொல்லுவாங்க. உள்ளவா, சொல்றேன். வாடா. பாப்பா, உட்கார். யாரு? உட்காருப்பா. செழியனா? பாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்பவாது எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதே. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கும். உட்காருப்பா, உட்காரு. அம்மா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சக்தி, உள்ள ஸ்வீட் இருக்கு, செழியனுக்கு கொண்டு வந்து கொடு. அப்படியே காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் இப்ப என்ன பண்ற? ஒரு வேலை கிடைச்சிருக்கு மாமா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில. வெரி குட். இந்த வயசுல ஒரு நாள் கூட வீணாக்க கூடாது. அதை தவிர உனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுல ஒரே பையன், எல்லாத்தையும் முன்னால் நின்று நீ தான் வழி நடத்தணும். சரிங்க மாமா. அடிக்கடி வந்துட்டு போப்பா. அதான் சக்தி இருக்கால, அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்க அத்தை. சரி, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கோர்ட்ல இருந்தா வரோம். ஓ, என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நம்ம கேஸ் எடுத்துக்கலையா, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? செழியன், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க அத்தை. உங்க அக்கா பண்றது சரின்னு நினைக்கிறியா? நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்காம எதுக்கு தேவையில்லாம அலையணும்? வாயும் வயிறுமா இருக்கிறவ கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறது நல்லாவா இருக்கு? 1000 பிரச்சனை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா சில விஷயங்கள்ல பொறுமை வேணும்பா. அடக்கமா இருந்தாதானே பொம்பளைக்கு அழகு. பெரியவங்க சொன்னா அத காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? நீயே சொல்லு.
சில நேரங்கள்ல உன் அக்கா தான் நினைச்சதுதான் சரின்னு பிடிவாதமா சாதிக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அப்புறம் பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? துர்கா, சரியா உங்க வீட்லயாவது சொல்லலாம் இல்லையா? உங்க அம்மாவுக்கு கோர்ட் அது இது நீங்க போறது தெரியுமில்ல? அவங்க ஒன்றும் சொல்லியா? அம்மாவுக்கும் தெரியுமே. என்னது, உங்க அம்மாவுக்கும் தெரியுமா? ஏன் ஏன் அதிர்ச்சியா கேக்குறீங்க? அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் ஆரம்பத்தில் வேண்டாம் தான் சொன்னாங்க. இந்த பூபதி எங்க குடும்பத்துக்கு பண்ணிருக்கிறத நினைச்சா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம்?